சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்கும். എൻ്റെ കേരള നാട്ടിൻ സുഹൃത്തുക്കളെ, നിങ്ങൾ എല്ലാവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ നമസ്കാരങ്ങൾ. Bring greetings to all of you, the great Rotarians and the audience from my beloved Coimbatore city. Thank you so much for giving me this wonderful opportunity today evening. Let me go to a mixed language. So basically, the inspiring journey of us started from my childhood, and அந்த சமயத்தில் ரொட்டேரியன்ஸ் வந்து இருந்திருந்தா, இந்த மாதிரி ஒரு போலியோ கேம்பெயின்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக நடந்திருந்தா, இன்னைக்கு நான் இந்த ஸ்டெப்பை நானே ஏறி இருந்திருப்பேன். பட் அட் த டைம் when I was 6 months baby, both my parents were in a remote village near Gopichetipalayam, Erode district, my father's place. அங்கே வந்து போலியோ அப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. நிறைய பேருக்கு போலியோ வந்துருச்சு. இப்போ இந்த கரோனாவை பார்க்கும்போதெல்லாம் அப்போ எனக்கு தெரியுது அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த நாளெல்லாம் இங்கே அப்படின்னு. அப்படி போலியோ வந்ததில் I was also affected. Both my legs severely damaged, and my right leg 70% loss, 30% performance, and the left one 30% performance and little better when compared to the right one. So advantages of having one leg is the story written by the humorist Stephen Leacock. Like that, இந்த போலியோ கூட எனக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறி போச்சு ஒரு கட்டத்தில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, when I was affected till the age of 5, I couldn't walk, the immobility, and with the help of others only I could able to move from place to place. ஸோ அந்த டைமில் நாங்கள் வில்லேஜில் இருந்தோம். என்னை சுற்றி ஃபார்மிங் நடந்துட்டு இருந்துச்சு. நான் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல, 6 months தான் ஆயிருந்தது. அப்போவே போலியோ வந்ததுனால தவழ்ந்துட்டு இருந்த டைம்லேயே என்னோட மூவிங் எல்லாம் முடங்கி போச்சு. இப்போ என்னோட ஃபாதர் வந்து அந்த ஊரில் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க. அவர் ரொம்ப கவலைப்பட்டு போனார். நான் தான் ஃபஸ்ட்டு சைல்டு. அவர் ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ரைட்டர். நிறைய தமிழில் நிறைய போயம்ஸ் எழுதுவார், ஸ்டோரிலாம் டெவலப் பண்ணுவார். ஒரு பொயட்டு, ட்ராமாவெல்லாம் எழுதுகிறவர். டோட்டலாக அவரோட லைஃபு, கனவு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி காலையில் அந்த கார்டன் ஏரியாவில் என்னை உட்கார வச்சுடுவாங்க. எல்லாரும் வேலை பண்ணுவாங்க. The outside world is very busy with day-to-day activities. But for me, it was very tough days. But I couldn't realize it. என்னோட அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, அந்த உட்கார்ந்துட்டு இருந்த எனக்கு சுற்றியும் நிறைய பேர்ட்ஸ் வரும். அந்த ஒவ்வொரு பேர்ட்ஸும் நிறைய சீட்ஸ், they bring lot of seeds, lot of building material, nesting material, insects. This is the way my first love. நேற்று வேலண்டைன்ஸ் டே நடந்தது இல்லையா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த 1 வயசுல 3 வயசுல என்னோட ரொம்ப கனெக்ட் ஆனவங்க, என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க யாருன்னா பறவைகள் தான். பேர்ட்ஸ் ஆர் மை ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ், டீச் மீ அபவுட் நேச்சர். அவங்க வந்து என்னை பார்த்து பயப்படவே இல்லை என் பக்கத்தில் வர்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு they know very well நான் எந்திரிச்சு போய் அவங்கள எதுவும் பண்ண முடியாது. என்னோட அந்த இனபிலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த லவ் தான் என்னோட லைஃபோட ஒரு ட்ரிவன் ஃபோர்ஸாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு போலியோ வந்தது ஒரு என்னை பொறுத்தளவுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாமல் இப்போ நான் ஒரு 62 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் நாங்கள் இந்தியாவில் மட்டும் ட்ராவல் பண்ணியிருக்கோம்.
ஒரு 12 லட்சம் ஃபார்மர்ஸை ட்ரெயின் பண்ணி நம்பிக்கை கொடுத்து ஆல்டர்னேட் ஃபார்மிங்க்கு மாற்றிருக்கோம். சுனாமிக்கு அப்புறம் 7 கண்ட்ரீஸில் போய் நாங்கள் ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் லேண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணோம். இது எல்லாமே நடந்ததில் ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எங்கள் லைஃப் ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ணியிருக்குது. ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்க்கு எங்களோட வாழ்க்கை கதையை ஒரு பாடமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு 2 காரணம் இருக்கு. அதில் ஒரு காரணம் வந்து என்னுடைய அப்பா 3 வயசுல நடக்க முடியாத மகளுக்காக அவர்கிட்ட இருந்த சொத்து என்னன்னா தமிழ், எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார். 3 வயசுல at the age of 3 I was very well able to read and write Tamil language. So 4 yearsல திருக்குறளை ஃபுல்லா படிச்சு முடிச்சாச்சு. 2000 வருஷത്തെ கதை திருக்குறள் கம்ப்ளீட்டா அப்பா படிக்க வச்சுட்டாங்க. அடுத்தது பாரதியார் கவிதைகள், இப்படி படிச்ச கதை, இப்படியே படிப்பு அப்படியே பிடிச்சுக்கிச்சு. தமிழ் பிடிச்சுக்கிட்டதுனால 8th கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள என்னோட வீட்டிலேயே ஒரு லைப்ரரி, ஒரு 10,000 புக்ஸ் இருந்தது நான் படிச்சு முடிச்சிருந்தது. அதுல ஒரு புக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இன்னைக்கு பாடாப்படுத்துது. அந்த புக்கு 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது லீவ்ல என்ன என்கேஜ் பண்ணவே முடியல. எல்லா புக்கும் கொடுத்தா படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல திருப்பி கொடுத்துருவேன். ஸோ எவ்வளோ புக்கு வாங்குறது, எங்கே போகிறது? அப்போ நான் போயிருந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு என்ன என்கேஜ் பண்ண முடியாமல் ஒரு பெரிய புக் எடுத்து கொடுத்தாங்க. அந்த புக்கு பேர் பொன்னியின் செல்வன் எழுதியிருந்தது. அவங்க சொன்னாங்க, இதை மாதிரி இது பெருசாக இருக்கு, நீ சீக்கிரம் வந்து கேட்கக்கூடாதுன்னு. நான் படித்த பெரிய புக்கு, மொதல் புக்கு பொன்னியின் செல்வன். 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது லீவில், அந்த லீவில் படிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க, கீழே வைக்க முடியல. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் நான் கதறி அழுதது, கால் போனப்ப கூட அழுகல. ஆதித்த கரிகாலன் செத்து போனதை படிச்சு 1 வாரம் நான் சாப்பிடல. அவ்வளவு அந்த புக்கு என்னை உலுக்கி இருந்தது. நாகப்பட்டினம் அந்த டெல்டா மாவட்டங்களோட அன்னைக்கே எனக்கு ஒரு பாண்டேஜ் ஏற்பட்டுடுச்சு. அந்த பொன்னியின் செல்வனை படிச்சதுல தான் எனக்கு விவசாயத்தை பத்தி மற்றதை பத்தி அதுல சொல்லியிருந்த கதை எல்லாமே. நான் திருப்பி போய் அடுத்த புக் வால்யூம் கேட்டேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் கேட்டாங்க, அதுக்குள்ள படிச்சிட்டியா? நம்பவே மாட்டோம்னு இன்டர்வியூ பண்ணாங்க. நான் எல்லாத்துக்கும் ஒழுங்கு ஆன்சர் பண்ணோன்னு எல்லா பார்ட்ஸும் கொடுத்தாங்க. 5 பாகம் படிச்சு முடிக்கும் போது எனக்கு தமிழை பத்தியும் தமிழர்களோட விவசாயத்தை பத்தியும் அந்த வியாபாரம் நடந்ததை பத்தியும், எப்படி அந்த பே ஆஃப் பெங்கால் வந்து 10,000 ஷிப்ஸோட ஒரு பெரிய எக்கனாமிக் ஜோனா எவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம இருந்தோங்கிறதையும் நான் படிக்கும்போது, ரொம்ப சின்ன வயசு, அப்போ எனக்கு அது ஒரு ஆழமா இதெல்லாம் பதிஞ்சு போச்சு. அப்போ இந்த தமிழும் இந்த இயற்கையும் என்ன 2 காலா இருந்துச்சு. அதனால நான் அழுகவே இல்லை. ஒரு நாள் கூட நடக்க முடியல, மற்றவங்க செய்யற வேலையெல்லாம் செய்ய முடியலன்னு அழுததே கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த 2 விஷயம் எனக்கு பிடிப்பாயிடுச்சு. நான் ஸ்கூல்ஸ் எல்லாம் போக ஆரம்பிக்கும் போது, நடக்க ஆரம்பிக்கும் போது பேர்ட் வாட்சிங் கிளப்ஸ்ல எல்லாம் சேர்ந்துட்டேன், நேச்சர் கிளப்ல சேர்ந்துட்டேன். 100கணக்கான பறவைகளை அதோட ஷேடோ வச்சே என்னால் கண்டுபிடிக்க முடியும், அதோட வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். த்ரூ அவுட் மை லைஃப் இதுதான் என்னோட ஜேர்னியா இருந்தது. அப்புறம் நான் என்னோட கரியர்ல ஒரு ஸ்கூல் டீச்சரோட ஜாபை செலக்ட் பண்ணேன். நிறைய சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் எக்கோ கிளப் ஸ்டார்ட் பண்ணோம். ஏறாத காடு இல்லை, போகாத மலை இல்லை. ஒரு காலத்தில் நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. பறவைகளை பார்க்கறதுக்காக, இயற்கையை பார்க்கறதுக்காக, ஹவு வி ஆர் இன்டர்கனெக்டட், எப்படி ஒவ்வொருத்தரும் முக்கியம், எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம், ஒரே ஆரிஜின்ல இருந்து. அதனால யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இழைச்சவங்களாவோ சலிச்சவங்களாவோ இருக்க முடியாது. ஸோ இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது தான் என் வேலையா இருந்தது. கோயம்புத்தூர் தான் என்னை வளர்த்து எடுத்துச்சு. இந்த பேச்சோ இந்த விஷயங்களோ ஒரு ஆர்வமூட்டுறதா இருந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த நகரம் கோயம்புத்தூர் தான். இதுதான் என்னை வளர்த்தெடுத்தது. எல்லா வகையான வாய்ப்புகளும் இங்கே இருந்தது. நாங்கள் மலைமலையா போனோம், காடு காணா போனோம். கோயம்புத்தூர் ட்ரெக்கிங் அசோசியேஷனில் நான் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்தேன். பின்னாடி வந்து சாக்கோன்னு சொல்லிட்டு சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி ஆனக்கட்டியில் இருக்கு. இந்தியாவிலேயே 2 ஹைஃபை ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. அதில் ஒன்று பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் சொசைட்டி, அது மும்பையில் இருக்கு.
பிரிட்டிஷ் பீரியட்ல ஆரம்பிச்சது சலீம் அலியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல. அது ஒன்று பெரிய ஒரு நேச்சுரல் ஹிஸ்டரியில ஒரு பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர்ல அமைஞ்சது ஒரு பெரிய வாய்ப்பு. அங்க போனேன், அங்க அசோசியேட் மெம்பர்ஷிப்பா கிடைச்சது. அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன பறவைகளோட உடல்கள், டெட் பாடிஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ், நிறைய பேர்ட் மார்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தது இந்தியாவில். செவரல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் இன் த எக்ஸ்டிங்ஷன் லிஸ்ட். நிறைய பேர் என்டேஞ்சர்டு லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்போ இந்த பறவையெல்லாம் அழிஞ்சு போனா என்ன ஆகும்? ஒரு பறவை செத்து போனா 40 உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும். தட்ஸ் த வே தே ஆர் இன்டர் கனெக்டட். ஸோ இந்த வெப்பில் ஒருத்தர் போயிட்டா அது மூலமா டைரக்டா 40, இன்டைரக்டா இன்னும் பல நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும். பெர்மனன்ட் லாஸ். இனிமே அதை நம்ம போட்டோல தான் பார்க்க முடியும், நிஜத்துல பார்க்க முடியாது. பட் எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியாது, நம்ம அவங்கள க்ளோஸா வாட்ச் பண்ணதில்லை, ஆனா அவங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு. அதனால நாங்க வந்து என்வைரன்மெண்டிஸ்ட் என்ன சொல்லி தருவோம், எல்லாரும் முக்கியம்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்ப பார்த்தாலும் இந்த பறவைகள், பூச்சிகள், மான்கள் இதுக்கெல்லாம் பாதுகாக்க மனுஷங்க அதை விட முக்கியம். இன்னைக்கு எலிஃபென்ட் என்கவுண்டர்ஸ் கோயம்புத்தூர்ல நம்ம என்ன சொல்றோம், யானைகள் ஊருக்கு விழுந்து அட்டகாசம்னு சொல்றோம். எலிஃபென்ட் காரிடார்ல நம்ம போயிட்டோம், அது திரும்பி வந்து பாக்குது 5 வருஷம் கழிச்சு, அதோட ஊரையே காணோம், அது வாழ்ந்த இடங்கள்லாம் காணோம். ஊர் நம்மள கையை விட்டு போனா எப்படி இருக்கும் நம்ம நினைச்சு பார்த்தா தான் யானையோட துயரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளை படைச்சிருக்காங்க இந்த ஆல்மைட்டி, கடவுள், இயற்கை, என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். இந்த பேராற்றல் எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா நம்மளை கொண்டு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம இல்லாத உலகத்துல வாழ்ந்திருக்கு, நிறைய சுனாமியை பார்த்திருக்கு, புயலை பார்த்திருக்கு, எல்லாம் பார்த்திருக்கு, அப்புறம் வாழ்ந்திருக்கு. ஆனா நாம வந்து இதெல்லாம் படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் வந்தோம்னா, இதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்துல ஒரு நாள் கூட நம்மளால வாழ முடியாது. நாம வாழணும்னா இவங்க எல்லாருமே இருக்கணும், இவங்க இருந்தாதான் வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு. they have a significant role to play, everyone, each and everyone. ஸோ இதை தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில தேங்க்யூ. ஸோ in these circumstances, அந்த இன்ஸ்டிடியூட்ல சேகான்ல when I entered the institution, the situation was not so happy because lot of dead bodies from all over India, they were collected, the dead bodies of birds, and they were sent to our institute for analyzing and find out the reason for the increasing mortality. அந்த சமயத்துல தான் என்ன தெரிஞ்சதுன்னா, அதோட ஹார்ட் வெசல்ஸ்லாம் என்ன ஃபில்லப் ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா எண்டோசல்ஃபான், பீட்டோ எண்டோசல்ஃபான், இதெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. பட் தீஸ் ஆர் ஆல் த residues of the pesticides commonly used by our farmers in the agricultural farms. இப்போ என்னாச்சு, என்னோட அன்புக்குரிய பறவைகள்லாம் அந்த டேபிள்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்படியே 1000 பறவை வந்துகிட்டு இருக்கு. ஏன் செத்து போகுது? இந்த பறவைகள்லாம் ஃபார்மர்ஸோட ரொம்ப நெருக்கமா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இன்செக்டிவோரஸ், அப்படின்னா பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்றவங்க. ஒரு மைனா, ஒரு ஜோடி மைனா, ஒரு ஃபாதர் அண்ட் மதர், விதின் a year they consume 2 lakh insects. ஸோ இதெல்லாம் ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னாச்சு, இவங்க எல்லாம் செத்து கிடக்குறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு தெரிய வருது. எங்க இன்ஸ்டிடியூட் தான் உலகத்திலேயே பெரிய இன்ஸ்டிடியூட், அவ்வளோ ஒரு லேப் இருக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல. எங்க லேப் ரிசல்ட்ஸ் எங்க கண்ணு முன்னாடி சொல்லுது, இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் அதோட ஹார்ட் வெசல்ஸ்ல மெட்டபாலிசம்ல கலந்து இதனால தான் இறந்து போகுது. இப்போ என்னால தாங்கவே முடியல. இதோட விளைவு என்னவா இருக்கும்? பலாயிரக்கணக்கான பறவைகள் தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்கும். அந்த எக்கோ சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நாட் ஒன்லி பேர்ட்ஸ், அந்த செயின்ல, அந்த பிரமிட்ல யாரு மேல இருக்கான்னா we human beings. So how it is going to affect our metabolism, அதோட ரிசல்ட்ஸ் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன, இதை பத்தி ஃபார்மர்ஸ் என்ன தெரிஞ்சிருக்காங்க, இந்த கொஸ்டின்ஸோட நான் வந்து ஃபார்ம் லேண்டுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, பொன்னியின் செல்வன்ல படிச்ச அப்படியே அந்த இஞ்சியும் மஞ்சளும் கரும்பும் மணக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க பாருங்க, அந்த ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் உங்களுக்கு அந்த வாசனை வரும்.
அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாரு. அப்படி ஒரு கனவோட நான் கிராமத்துக்கு போனேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபார்மர், அந்த ஊர்ல இஞ்சி மஞ்சள் எல்லாம் மணக்கல, எண்டோசல்ஃபானும் மோனோக்ரோட்டோபாஸும் எங்க பார்த்தாலும் காத்து பூரா கலந்து ஒரு போபால, ஒவ்வொரு டேவும் ஒரு போபாலா ஒவ்வொரு கிராமமும் இருந்தது. இதுல நான் ஃபர்ஸ்ட் போன ஃபார்மரோட என்னோட இன்டராக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாழை பயிர் பண்ணியிருந்தாரு. அறுவடைக்கு போகுது, மார்க்கெட்டுக்கு போகுது, பாக்கெட்ல எதுவும் வச்சு கட்டிக்கிட்டு இருந்தாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம். இது 2,4-Dன்னு சொன்னாரு. சரியான பாய்சன் அது, அதுக்கும் செடியோட வளர்ச்சிக்கும் சம்மந்தமே இல்லை. பட் அதுதான் காமன் ப்ராக்டிஸா இருந்துச்சு அந்த ஊர்ல. எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கேட்டோம். நல்லா பல்ஜியரா ஆயிடும், மார்க்கெட்ல we will get good price அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதோட இது எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும், இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு கேட்டோம். அது பேட் ஸ்மெல் இருக்கும், ஒரு வாரம் கூட வச்சிருக்க முடியாது, there is no shelf life at all, குயிக்கா நம்ம சேல் பண்ணோம், அப்ப கூட அதோட வாசனை இருக்கும்னு சொன்னாங்க. அப்ப நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். then immediately they said we have separate cultivation for us, அங்கேருந்து நாங்க தனியா எடுத்துப்போம், நீங்க போறப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க நல்ல பழமா இந்த விஷம்லாம் போடாத பழம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன், இப்படி நான் ஊரெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு போகும்போது சின்ன குழந்தை ஒன்று இருக்கு, அது சாப்பிட்டுச்சா இல்லையான்னு தெரியாது, அதனால வீட்டில் பெரியவங்கெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுவாங்க, எனக்கு அம்மாவா நான் ஏதாவது கொடுக்கணுமேன்னு டெய்லி 2 பழம் கொடுப்பேன், ஈஸியாக சாப்பிட்ருவானேன்னு. அப்போ உங்களை நம்பி நான் வாங்கிட்டு போனதெல்லாம் விஷம்தானா, என்னோட குழந்தைக்கு நான் டெய்லி இந்த விஷத்தை தான் கொடுக்குறேனான்னு கேட்டேன். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் சொன்னாரு, நல்லா இருக்கேம்மா, நீங்க சிட்டிலேருந்து வந்திருக்கீங்க, என்னைக்காவது உங்களோட ஒரு ஃபெலோ பிரதர் ஃபார்மிங்ல என்ன கஷ்டப்படுறாரு, எப்படி நஷ்டம் அடைகிறாரு, வெயில்ல மழையில என்ன கஷ்டப்படுறாரு, எப்படி உற்பத்தி பண்றாரு, நீங்க நகைக்கடையில போய் சொன்ன விலைக்கு வாங்குவீங்க, எங்க பொருளை எடுத்துட்டு வந்தா இவ்வளவு மலிவா கேட்பீங்க, ஒரு நாள் கூட நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சதே கிடையாது, நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க ஏன் நினைக்கணும். I'll repeat, the farmers, they asked the question, you city guys never thought about us, our fellow brother, he is struggling in the farming practices and very hard earning, but you never think about us, so why we should consider about your welfare. அதனால நாங்களும் வாழணும், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க செய்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய மைண்ட் ஓப்பனிங்கா இருந்தது. we civilians and our fellow brothers farmers எப்படி ஸ்ப்ளிட் ஆகி போனோம். இதோட ரிசல்ட் என்னன்னா, அந்த பாய்சன் இந்தியன் சாயில்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் மெட்ரிக் டன் பாய்சன் ஒவ்வொரு நாளும் ஒரு போபாலுக்கு 10 போபாலுக்கு சமமா நமக்கு இங்க கண்டாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. கேன்சர் ட்ரெயின் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, பஞ்சாப்ல போய் பார்க்கும்போது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ட்ரெயினுக்கு என்னவோ பேர் வச்சாங்க. பட் ஆஃப்டர் தட் இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கேன்சர் ட்ரெயின். ஏன்னா அது ராஜஸ்தான்ல இருக்க ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் ஹாஸ்பிட்டலை கனெக்ட் பண்ணுது. காசர்கோடுக்கு போயிருந்தேன் கேரளாவில். காசர்கோடில் பார்த்த காட்சிகள் வந்து we couldn't forget at any day. அங்கே வந்து காசர்கோடில் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 71ல இருந்து அங்கே ஒரு ஏரியல் ஸ்ப்ரே பண்ணுறாங்க, எண்டோசல்ஃபான் ஏரியல் ஸ்ப்ரே த்ரூ ஹெலிகாப்டர்ஸ். அங்கே வந்து வருஷம் வருஷம் முந்திரி காடில் கேஷ்யூ கார்பரேஷன், கேரளா கேஷ்யூ கார்பரேஷனுக்கு கீழே thousands of acres of cashew cultivation, அதில் வருஷம் வருஷம் எண்டோசல்ஃபானை, அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராக்டிஸ் மட்டும் மாறதில்லை. hiring the helicopters and purchasing several thousand liters of endosulfan, very systemic pesticide, அப்புறம் ஏரியல் ஸ்ப்ரே. இதில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவர் டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதில் மோதிடக்கூடாது. அப்போது ஹெலிகாப்டர்ஸ் மேலேயே போகுது, ஊரெல்லாம் காற்றுலெல்லாம் அந்த பாய்சனை போட்டுட்டு ஊர் ஊராக போகுது. அதுக்கு நடுவில் வீடுகள் இருக்குது, ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது, சில்ட்ரன் பிளே ஏரியா இருக்குது, எல்லாம் கண்டாமினேஷன். இதோட ரிசல்ட் என்ன ஆச்சு? 20 years அங்கே வேலை பார்த்த ஒரு டாக்டர் ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டு வந்தார். டாக்ஸிகாலஜி லேப் எல்லாம் போச்சு. அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட கண்டாமினேஷன் பிளட் பிளாஸ்மாக்குள்ளேயே சிஸ்டமிக் பாய்சன் எண்டோசல்ஃபான் போய் அங்கே பிறக்கிற குழந்தையெல்லாம் டிஃபார்மாலிட்டிஸ், இவ்வளோ பெரிய தலை, இங்கே 4 முடி,
இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க தான் அங்கே பிறக்குது, அம்மா அப்பான்னு கூப்பிடாது, இதுகளோட தான் அவங்களோட லைஃபு. இப்படி நாங்கள் ஒரு நாளும் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி கட்டத்தில் இதுலேருந்து மாற்றம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக we developed a lot of techniques, biological, sustainable and ecological practices. I don't know anything about farming. 3 ஜெனரேஷனாக நாங்கள் ஃபார்மிங்கில் இல்லை. பட் ஒரு காடு எப்படி ரீஜென்ரேட் ஆகுது, காட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்க, இப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்குது. இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப், ஹவு இட் இஸ் மேக்கிங் த ஃபாரஸ்ட் ஃப்ளோரிஷிங் ஆல் த டைம். ஸோ இந்த டெக்னிக்ஸை பேஸ் பண்ணி ஒரு எக்கலாஜிக்கல் ஃபார்மிங் ப்ராக்டிசஸை நாங்கள் டெவலப் பண்ணோம். இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். எங்கள் வேலை பார்த்துட்டே போய் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போனால் நிறைய ஃபார்மர்ஸ் அங்கே சூசைட்ஸை பார்க்குறோம். 1 மணி நேரத்துக்கு 5 ஃபார்மர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. தே ஆர் நாட் கரப்டட். அவங்க யாரும் ஊழல் பண்ணல, கொள்ளை அடிக்கல, எதுவும் பண்ணல. பட் அவங்க என்ன ஆச்சுன்னா, அவங்க காலங்காலமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் ஒரு ரோட்டுக்குள்ளே விட்டுட்டோம். அது ஒரு சக்கர வியூகம், அதுக்குள்ளே போயிட்டாங்க. எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. ஸோ எவ்ரி மினிட் அண்ட் செகண்ட் இந்தியாவில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது இதுதான். இதுக்காக நாங்கள் என்ன செய்யறது, எவ்வளோ முடியுமோ எல்லாருக்கும் போய் சொல்லி கொடுத்தோம். ஆனால் பிரச்சனை ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. நாங்கள் அதுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோம். எங்ககிட்ட இப்போ ஒரு விஷயம் இருக்கு, நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன், ஒரு நாள் ராத்திரி ஒரு ஃபார்மிங் குரூப் என்னை ஃபோன் பண்ணி, எங்கள் ஊர் அழிச்சிட்டு இருக்கு, நீங்கள் உடனடியாக வாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஐ குடன்ட் மேக் அ மூவ். அப்போ எனக்கு நிறைய பிரச்சனை, போக முடியாது. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ப்ளீஸ் வெயிட், எனக்கு ஒரு லீவ் கிடைக்கும், நான் வரேன். அவங்க வந்து கதறி அழுகிறாங்க, நீங்கள் வர்றதுக்குள்ளே நிறைய பேர் செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சாய்ஸ் இருக்குன்னே தெரியல. நான் ஹஸ்பண்ட் வந்தார், அவர் நேவியில் ஏவியேஷன் ஆஃபீஸர், இங்கே கொச்சின்லேருந்து கடைசி டிரான்ஸ்ஃபர் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். அங்கேருந்து அடுத்தது ரஷ்யாவுக்கு அவங்க எல்லாம் போகிறாங்க அந்த டீமு. அதுக்காக லாஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஹோம் டவுனுக்கு கொடுத்தாங்க. இங்கே இருக்கும்போது தான் நான் இது எல்லாத்துலேயும் எக்ஸ்போஸ் ஆனேன். டெய்லி வந்து இந்த கதை பூரா சொல்லுவேன். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அந்த ஃபார்மர்ஸ்க்காக நான் போகிறதுன்னு முடிவு பண்ணேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னேன், நான் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னோடய வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் சொன்னார், நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஃபேமிலியை நான் கண்டினியூ பண்ணுறேன், நீ கிளம்பி தாராளமாக உன்னோட மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யின்னு சொல்லிட்டார். பட் இட் வாஸ் நாட் ஈஸி வித் மை பேரண்ட்ஸ். தே கிரைட் அண்ட் கிரைடு. ஒரு 30 வயசில் ஒரு நடக்க முடியாத ஆள், பப்ளிக் லைஃபு அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லை, தயவு செய்து அனுப்ப வேண்டான்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட போய், உங்களை நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட்னால சொல்ல முடியல. அவர் எல்லார்ட்டையும் சொன்னார், அவங்கள தனியாக அனுப்புறது தானே அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை, நானும் கூட போகிறேன்னு சொன்னார். நாங்கள் 2 பேருமே வேலையை ரிசைன் பண்ணிட்டோம். 30 வயசில் திஸ் சிட்டி கோயம்புத்தூர் ட்ரெயின்டஸ் எங்களை எக்யூப் பண்ணிச்சு. வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி. எல்லா ஊருக்கும் போனோம். யாரெல்லாம் அழுதாங்களோ, யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ அந்த ஊர்லெல்லாம் போய் சாக வேண்டிய அவசியம் இல்லை. தெர் ஆர் லாட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். எப்படி எக்கலாஜிக்கலாக ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணுறது, மதர் நேச்சர் என்னைக்கும் நம்மளை கைவிடாது. அப்போ எப்படி அது கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 10 ஸ்டெப்பு உங்கள் கூட வரும். அதுக்கு என்ன பண்ணணும், சாயில் ஃபெர்டிலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஹவு டு மேக் யுவர் ஃபார்ம் ரெசிலியன்ட் டு ஆல் த டிசாஸ்டர்ஸ். இந்த மாதிரி மழையே இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதிகமாக மழை பெஞ்சா என்ன பண்ணுறது, சாயிலில் வந்து இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், எர்த்வார்ம்ஸும் மற்றதும் எப்படி ரீஜென்ரேட் பண்ணுறது, இது வேலை தான் நாங்கள் செஞ்சோம். இப்படி போய் ஊர் பூரா செய்யக்கொள்ள சுனாமி வந்துடுச்சு. சுனாமி வந்த உடனே அந்த லேண்ட்ஸ் எல்லாம் உப்பா போயிடுச்சு. எல்லா எக்ஸ்பர்ட் ஆர்கனைசேஷன்ஸ், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், they visited and they told it will take more than 10 years to revive the saline affected lands. So what to do? திருப்பி அந்த ஃபார்மர்ஸ் எங்கே போகிறதுன்னு தெரியாது, ரெஃப்யூஜிஸ் மாதிரி கிளம்புறாங்க ஊரை விட்டு. கவர்மெண்ட் சொல்லுது, we will give alternate lands to you, எங்கேயாவது போய் நீங்கள் பண்ணுங்க, இந்த லேண்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அப்போ நாங்கள் சொன்னோம், நானும் ஹஸ்பண்டும், எனக்கு 30 அவருக்கு 31, நாங்கள் அந்த ஊருக்கு போய் கலெக்டரை பார்த்து எல்லாம் நாங்கள் இந்த ரிலீஃப் எல்லாம் முடிச்சிட்டோம். எங்களோட இந்த மாதிரி ரிலீஃப்ல நிறைய ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. பட் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் அ டஃப் ப்ராசஸ்.
இந்த ரீஹாபிலிட்டேஷன்ல உண்மையிலேயே நான் வந்து மறந்துடுவேன், அதுக்காக இப்பவே சொல்றேன். ரோட்டரியை நான் ரொம்ப உண்மையிலே ஐ அப்ரிஷியேட் ரோட்டரி எஃபர்ட்ஸ். ஒவ்வொரு ரீஹாபிலிட்டேஷன்லயும் ரோட்டரி எங்களோட இருந்திருக்கிறாங்க. எல்லா ஊர்லயும் நாங்க 25 டிசாஸ்டர்லயும் ரோட்டரி எங்களோட, நான் ஒரு இடத்துல வேலை பண்ணா அவங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க டெய்லி மீட் பண்ணிக்குவோம். உங்களோட நாங்க சேர்ந்து வேலை பண்ணதில்லை, ஆனா நாங்க வேலை பண்ண இடத்துல எல்லாம் நீங்களும் எங்களோட சேர்ந்தே இருந்தீங்க. I salute Rotary for doing lot of rehabilitation work. Relief வந்து உணர்ச்சி வசப்பட்டு பொருள் எல்லாம் தூக்கி கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க. 10 நாள் கழிச்சு எல்லாரும் வந்துட்டா how to restore the livelihood, that is a $1 million question. அப்போ ரோட்டரி மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் பண்றது ரொம்ப அமேசிங். ஸோ இப்போ நாங்கள் சுனாமிக்கு போய் சொன்னோம் அந்த லேண்டை எங்களால் ரிட்ரைவ் பண்ண முடியும்னு. பட் நோபடி இஸ் ரெடி டு பிலீவ். 2 யங்ஸ்டர்ஸ், ஒரு ஆஃபீஸ் கிடையாது, பேர் கிடையாது, ஆளுக கிடையாது. பட் நாங்கள் சொன்னோம் நாங்கள் செஞ்சிருக்கோம், எங்களால் பண்ண முடியும்னு. கலெக்டர் சொன்னார் 2 ஊர் எடுத்து பண்ணி காட்டுங்கன்னு. நாங்கள் ஆரம்பித்தோம். லக்கிலி we told that we promised that it will take 6 months time, but with the support of great potential mother nature, within 4 months we could able to retrieve the saline lands. பழையபடி கல்டிவேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பிபிசி வந்தாங்க, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்தாங்க, CNN வந்தாங்க, பின்னாடியே மிஷிகன் யூனிவர்சிட்டி, கலிஃபோர்னியா, ஹார்வர்ட் எல்லாம் வந்தது. எதுக்குன்னா அவங்க கிட்ட நாங்க கேட்டோம், பயந்தே போனோம் நாங்க, எதுக்காக இவ்வளவு பேர் வராங்கன்னு. அவங்க சொன்னாங்க குளோபல் லெவல்ல 30% லேண்ட்ஸ் சலைன் லேண்ட்ஸ், ஃபெர்டிலைசர் போட்டு போட்டு மேன்மேட் சலைனிட்டி, டிசாஸ்டர்ல வந்த வாட்டர்ல சலைன் ஆனது. இந்த லேண்டை ரிட்ரைவ் பண்றதுக்கு இது வரைக்கும் ஆர்கானிக்கா ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி இவ்வளவு லோ காஸ்டா, இவ்வளவு ஸ்பீடி ரெக்கவரி இல்லை. ஸோ இது சர்ப்ரைசிங்கா இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு அவங்க நாங்க வந்திருக்கோம்னு சொன்னாங்க. பின்ன அடுத்தது பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயா வந்தாங்க, வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. மக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த 2 பேரு அவங்க ஊரெல்லாம் விட்டுட்டு, ரிலேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு, படிப்பெல்லாம் விட்டுட்டு, வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன திருப்பி கொடுப்பீங்கன்னு கேட்டார். நாங்க அது கொடுப்போம் இது கொடுப்போம்னு மக்கள் கத்துனாங்க. இவர் ஒரு பேப்பர் எடுத்து கையில எழுதிட்டு வந்திருந்தார், நுணுக்கி நுணுக்கி. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சாங்களே, இவங்க எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்களோட நல்வாழ்க்கைக்காக செஞ்சாங்க. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, இதிலிருந்து கிடைச்ச சிங்கிள் ருப்பியை கூட நீங்க ஆல்கஹாலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொன்னார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒரு கடலோர குடிமகன், மனிதர்கள் மேல மனிதாபிமானம் கொண்ட ஒரு கிரேட் லீடர். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்ன பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டாரு. செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு, இல்ல அவரு இங்கதான் நிக்கணும்ட்டாரு. அவர் இங்க பேசிக்கிட்டு இருந்தாரு, நான் இங்க நின்றுகிட்டு இருந்தேன். எங்களை அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணாரு. அடுத்தது பில் கிளின்டன் வந்தாரு. அவர் வந்து சுனாமிக்காக ரிலீஃப் அண்ட் ரீஹபிலிட்டேஷனுக்கான அம்பாசிடர். யூஎனுக்கு செவரல் கண்ட்ரிஸ் அவர் டிராவல் பண்ணிட்டு இங்க வந்து கேட்டாரு, ஃபார்மிங்ல நாங்க பண்ணியிருக்கிற முறையை ரிப்பீட் பண்ண முடியுமா? இப்படித்தான் நாங்க பழைய காலத்துல தமிழர்கள் கப்பல்ல போய் ஊர் ஊரா போனாங்களாமே, ராஜராஜனும் ராஜேந்திரனும், அந்த மாதிரி நாங்களும் கடல் கடந்து போனோம். இந்தோனேஷியால கிட்டத்தட்ட 32 தீவுகள்ல எங்கெல்லாம் சுனாமி வந்ததோ அங்க கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அந்த மண்ணை பார்த்தா எதுவுமே வரல. 1 வருஷம் ஆயிடுச்சு எங்களை கொண்டு போய் விட்டதுல. நான் போய் பார்த்துட்டு சொன்னேன், இது உங்க மண்ணே இல்லைன்னு. அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு, இது எங்க மண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடற்கரை முழுக்க குதிரை குழம்புன்னு ஒரு குட்டி செடி மட்டும் முளைச்சிருந்தது, வேற எதுவுமே முளைக்கல. எது முளைச்சாலும் எல்லாமே பேடி கல்டிவேஷன் ஏரியா, பட் நத்திங் க்ரோன். இப்போ எங்களை கேட்டாங்க, 1 இயரா குளோபல் லெவல்ல இருக்க எல்லா சயின்டிஸ்டும் வந்தாச்சு, ஆனா ஒன்றும் நடக்கல, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டாங்க. நான் பார்த்தோன்னு சொன்னேன், இதுக்கு அடியில ஒரு டிஸ்டர்பிங் மெட்டீரியல் இருக்கு, ஒரு 1.5 அடி 2 அடியில, அதனால அதுல விளைய மாட்டேங்குது, அதை நம்ம வேற மாதிரி ட்ரீட் பண்ணி ஆகணும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அப்படி எதுவும் நாங்க பார்க்கலன்னு. நான் தோண்ட சொன்னேன், தோண்டுனாங்க. 1.5 அடியில கடல் சேரா இருந்தது. மக்களுக்கு மூஞ்சியே இல்லை, அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அன்னைக்கு பார்த்து ஜெர்மன் எம்பிஸ் வந்திருந்தாங்க. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? விதவுட் டெஸ்டிங், விதவுட் யூசிங் எனி டூல்ஸ், ஹவு யூ ஐடென்டிஃபைட் தட் த அண்டர்நீத் சாயில் வாஸ் ஃபில்டு வித் some other material other than mother soil. அங்கே இப்போ நான் சொன்னேன், என்னோட தாத்தா சொல்லி கொடுத்தாங்க. உங்க தாத்தாவுக்கே தெரியுமா இந்த டெக்னாலஜி?
அப்பவே சுனாமி வந்துடுச்சான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல சுனாமி வந்துச்சான்னு. பட் 2000 இயர்ஸ் ஓல்ட் என்னோட கிராண்ட் ஃபாதர் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்க. தட் டைம் ஐ எக்ஸ்பிளைன்ட் தட் இந்த திருக்குறள் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். அதாவது ஒருத்தர் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்காங்களா, அவங்களோட ஆரிஜின் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் தாத்தா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா. இவர் பேசுற பேச்சை வச்சு அந்த குடும்பம் எப்படி இருக்கும் வாய்ச்சொல்ல வச்சு கண்டுபிடிச்சுக்கலாமா. இதை எக்ஸ்பிளைன் பண்ண வந்த திருவள்ளுவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும். நிலத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு தோண்டி பார்க்க வேண்டியதில்ல, நிலத்துக்கு மேல என்ன இருக்குன்னு பாரு, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாரு. அது என்ன, அந்த கடற்கரை முழுக்க குதிரை குழம்பு செடி முளைச்சிருக்கு. அந்த குதிரை குழம்புன்னா என்ன, ஒரு ஸ்மால் ரூட் சிஸ்டம், ஒரு ஷார்ட் ரூட் சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது அந்த குதிரை குழம்புக்கு. அது மட்டும்தான் சர்வைவ் ஆகுது. ஒரு லாங் ரூட் சிஸ்டம் இருக்கிற செடி இவ்வளோ பெருசு வளரும் போது வளருது, இன்னும் கீழே போக போக அந்த ரூட் போய் டச் பண்ணோன்னே அங்கே என்னமோ இருக்கு, இது கருகி போயிடுது. ஆனால் இந்த குதிரை குழம்பு எல்லா பக்கமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்னன்னா அதோட ரூட் சிஸ்டம் ஷார்ட் ரூட் சிஸ்டம். அப்போ அதோட ரூட் சிஸ்டம் எவ்வளவு இருக்குமோ அந்த லெவல் வரைக்கும் நல்லா இருக்கு, அதுக்கு கீழே நல்லா இல்லை. அப்போ நிலத்தில் கிடந்தமை, மேலே என்ன கிடக்குதோ அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக எங்களுக்கு 2000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த கடற்கரையை அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்ரைவ் பண்ணோம். அங்கே இந்த ஸ்ரீலங்கா போயிட்டோம், பிலிப்பைன்ஸ், இப்படியே ஒவ்வொரு நாடாக எங்கெல்லாம் கடல் பயணம் போக முடியுமோ கடல்லையும் கப்பல்லையும் மக்களோட போனோம். எங்கேயுமே பாஷை தெரியாது. அந்த ஊருக்கு போனா மனுஷங்களோட அடிப்படையான பாஷை என்ன, சைன் லாங்குவேஜ். ஸோ ப்ரிமிட்டிவ் டேஸ் மாதிரி நாங்கள் ஜாட பண்ணுறதை வச்சு தான் அவங்க செய்யணும். திரும்பி வர்ற அன்னைக்கு ஊரே சேர்ந்து ஹார்பர்லேயும் போட் ஜெட்டிலையும் வந்து கதர்னு கதறி அழுவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு நாங்கள் ஏஞ்சல்ஸ், திரும்ப அவங்க எங்களை பார்ப்பாங்களான்னு தெரியாது. நாங்கள் போய் அவங்களோடையே கிடப்போம். அங்கே கரண்ட் இருக்காது, தண்ணி இருக்காது, ரோடு இருக்காது, வீடு இருக்காது, எவ்ரிதிங் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்கும். முதல்லேருந்து ரீஜென்ரேட் பண்ணி எல்லாம் பழைய மாதிரி ஆக்கிட்டு நாங்கள் வருவோம். அடுத்த டிசாஸ்டர் காத்துட்ருக்கோம். இப்படி நாங்கள் 25 டிசாஸ்டரில் இது வரைக்கும் வேலை பண்ணி பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை திருத்தி கொடுத்துட்டோம். எங்களோட லைஃப்ன்றதே இப்படியே டிசாஸ்டர்ஸாகவே ஆயிப்போச்சு. இதில் இப்போ நாங்கள் கஜா ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 50,000 ஏக்கரில் வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு 1000 ஏக்கர் தான் முடிச்சிருக்கோம், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ரோட்டரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் 1 ஏக்கருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் உப்பா போன அந்த கஜா நிலத்தை எல்லாம் ரிட்ரைவ் பண்ணிடுவோம். அங்கே வந்து இந்த பெரிய புயல் கஜா எங்கள் ஊர் பே ஆஃப் பெங்காலில் ஆரம்பித்து உங்கள் ஊர் கேரளாவில் இருக்கிற குருவாயூர் அந்த அரபிக்கடலுக்கு போச்சு. வழக்கமாக கடல் வழியாக ட்ராவல் பண்ணுற இந்த சைக்ளோன் இந்த முறை லேண்ட்ஃபால் எடுத்துருச்சு. ஸோ 11 டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 26 கோடி மரம் விழுந்து போச்சு. தமிழ்நாட்டோட பாதி கிரீனரி காலி. அதனால ரோட்டரி உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வருஷம் நிறைய மரங்களை நடுவோம். ஏன்னா தமிழ்நாட்டோட நிறைய மரத்தை நம்ம எழுந்துட்டோம். நான் மகாபிரளயத்துக்கு அப்புறம் கேரளா கவர்மெண்ட் கூப்பிட்டுருந்தாங்கன்னு போனேன், ரத்த கண்ணீர் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மனசுக்கு நெருக்கமான கேரளா வயநாடுல நாங்கள் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணோம். வயநாடுல தான் கண்ட்ரிலேயே வச்சு ஒரு 26,000 சர்டிஃபைடு ஃபார்மர்ஸ் இருக்காங்க, ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் நாட்டிலேயே. அது நாங்கள் ட்ரெயின் பண்ணது. அந்த வயநாடு இன்னைக்கு உருக்குலைஞ்சு கிடக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு தெரியும்? இந்த குளோபல் வார்மிங் சொல்கிறோம். குளோபல் வார்மிங் என்ன, எதனால? நாங்கள் ஏன் இந்த டிசாஸ்டர் ஏரியாவில் போய் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஒவ்வொரு தடவையும் அந்த லேண்ட் எல்லாம் ரிட்ரைவ் பண்ணுறதுக்குள்ள பெரிய கஷ்டம். ஆனால் எனக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, இந்த ஜேர்னியை நாங்கள் ஏன் கண்டினியூ பண்ணுறோம்? நம்ம பூமியை ஒரு ஆப்பிளாக கற்பனை பண்ணிங்கன்னா, மேக் இட் இன்டு 4 pieces. இந்த 3 pieces அவர் ஓஷன், தண்ணி. அதிலிருந்து 10% ஃபுட்டு தான் வருது. மீதி இருக்கிற லேண்ட் ஏரியா ஒரே ஒரு பீஸ் தான், அந்த ஆப்பிளோட ஒரு பீஸ். அந்த ஒரு பீஸும் நமக்கு
ப்ரொடக்டிவ் ஏரியாவான்னு கேட்டா அதுவும் இல்லை. அதுல ஒரு போர்ஷன் பனிமலையா இருக்கு, அண்டார்டிகாலையும் ஆர்டிக்லையும் ஐஸ்பெர்க்ஸா இருக்கு. ரெண்டாவது பார்ட்டு சஹாராலையும் தார்லையும் பாலைவனமா இருக்கு. மூணாவது பார்ட்டு காங்கிரீட் ஜங்கிள்ஸா இருக்கு, ரோடாவும் சினிமா தியேட்டராவும் இன்ஜினியரிங் காலேஜாவும் ஹேபிடேஷன்ஸாவும் இருக்கு. The fourth part is the only one part from where 700 crores of this globe gets food. அப்ப இந்த மாதிரி ஒரு டயத்துல எந்த லேண்டை நீங்க விட்டுட்டீங்கனாலும் அந்த லேண்ட் போச்சுன்னா திரும்ப அந்த லேண்டு விளையாதுங்கும் போது எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு நமக்கு எந்த லேண்டும் கிடையாது. நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்து நம்மளால மூன்ல விக்ரம் லேண்ட் ஆக முடியல. அப்போ இன்னொரு ஊர் இல்லை. யூஎஸ்ல நான் 88 யூனிவர்சிட்டியில கெஸ்ட் லெக்சர் பண்ணினேன். செனட்டர் மூன் மியூசியத்துக்கு எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. மூன் மியூசியத்துல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு என்னோட லெக்சர்ல சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க, மூன்ல ஒண்ணுமே விளையாது, அங்க இருக்கிற சாயில் லைவ் சாயில் இல்ல. ஏதாவது இந்த யூனிவர்ஸ்ல விளையிற இடம் இருக்குன்னா இப்போதைக்கு இந்த பூமி மட்டும்தான். ஸோ ஃபார்மர்ஸை காப்பாற்ற வேண்டியதும் ஃபார்மிங் லேண்டை காப்பாற்ற வேண்டியதும் நம்ம எல்லாரோட பொறுப்பு. ஃபார்மிங் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஒரு 32 MBA படிச்சிருக்கணும் ஃபார்மிங் பண்றதா இருந்தா. ஒரு ஃபார்மிங் பண்றவங்களுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட், சீட் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் மேனேஜ்மெண்ட், சாயில் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், டிசீஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட் மேனேஜ்மெண்ட், லேபர் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், 32 விஷயம் சரியா இருந்தா தான் ஒரு ஹார்வெஸ்ட். ஸோ நமக்காக எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பண்ற விவசாயி வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னு பார்லிமெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கோம். நாசிக்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க 11 ஃபேமிலி. நான் போயிருந்தேன். அங்க என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, ₹1 வெங்காயம் அந்த மார்க்கெட்ல சிண்டிகேட் போட்டுட்டு ₹1 வெங்காயம் வாங்கி கோல்டு ஸ்டோரேஜ்ல கொண்டு போய் ஆர்டிபிஷியல் ஸ்கேர்சிட்டியை உருவாக்கி யாரோ பெனிஃபிட் ஆகுறாங்க. ஃபார்மர்ஸை இழந்துகிட்டே இருக்கிறோம். ரொம்ப பேர் இல்ல ஃபார்மிங்ல, 47% மைக்ரேஷன். ஸோ எங்க மாதிரி ஆர்கனைசேஷன்ஸோட வேலை என்னன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஃபார்மிங் இவ்வளவு நெருக்கடியான சுச்சுவேஷன்லையும் ஃபார்மிங் பாசிபிள். எப்படி அந்த விவசாயிய பரிதாபத்துக்குரியவரா இருக்காரு. அவர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு விவசாயி. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய தேன்பூச்சி வண்டு இருந்துதான் காட்டுக்குள்ள, நல்ல பெரிய சைஸ் வண்டு. அது பாட்டுக்கு பறந்தது, அது பாட்டுக்கு குடும்பம் நடந்தது, பூக்கள் எல்லாம் விசிட் பண்ணிச்சு. ஒரு நாள் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் போனாங்களாம், சோ கால்டு டெக்னாலஜி பீப்புள். அவங்க போய் அதுகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா, we want to do some research with you, please cooperate with us for few minutes. இதுவும் சரி, ஒரு பப்ளிக் காஸ்ட்காக அந்த ரிசர்ச்சுக்காக வெயிட் பண்ணிச்சான். எல்லாம் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களா, இந்தோட சைஸுக்கு உன்னோட பேக் போர்ஷன் பெருசா இருக்கு, ஸோ நீ பறக்கவே முடியாது. எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலர் லாஸ் படி நீ பறக்கவே முடியாது, எப்படி நீ பறக்கிறனே எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொன்னாங்க. திரும்ப திரும்ப மெஷர் பண்ணிட்டு ஈவினிங் போகும்போது they told that இது ஒரு எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குன்னு போயிட்டாங்க. பட் அந்த பி என்ன பண்ணுச்சுன்னா, பம்பிள் பி இதை நம்ப ஆரம்பிச்சது. ஓ, நம்மளோட போர்ஷன் பெருசா இருக்கு, நம்ம பறக்க முடியாது போல இருக்கு, எப்படி பறந்தோம் இத்தனை நாளுன்னு அதுவே நம்ப ஆரம்பிச்சது, யோசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது ஒரு நாளும் பறக்கவே இல்லை. நம்மளுடைய விவசாயிகளும் அப்படி ஆக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏதோ யூனிவர்சிட்டியோ டெக்னாலஜி பீப்புளோ பார்த்துக்குவாங்கன்னு. எவ்ரிதிங் இஸ் மார்க்கெட் ட்ரிவன் டெக்னாலஜி. அமெரிக்கால கொலராடோ யூனிவர்சிட்டியில நான் போகும்போது 2% ஹனிபீஸ் தான் இப்போ உயிரோட இருக்கான். எல்லா ஹனிபீஸையும் தீர்த்து கட்டியாச்சு. அந்த குயின் பீ ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் முட்டை போடக்கூடியது. அந்த குயின் பீ மலடாய் போச்சு, முட்டை வைக்கிற சக்தியை இழந்துருச்சு. ஏன் இப்படி ஆச்சுன்னா, மால் நியூட்ரிஷன், கேன்சர் வருது. யாருக்கு? தேன் பூச்சிக்கு. காலனியா செத்து போச்சு. ஐன்ஸ்டீன் என்ன சொல்லி வச்சிருக்காரு, கடைசி தேன் பூச்சியும் செத்ததுக்கு அப்புறம் only 4 years ஹியூமன் சர்வைவல், 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹியூமன் சர்வைவல்னே ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை அவங்க நம்புறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்ப பயம், எப்படி இந்த ஹனிபீஸை திரும்ப பண்றது. ஏன் ஹனிபீஸ் என்ன ஆச்சு? ஹனிபீஸ்க்கு 2 கிராப் தான் அங்கே மேஜர் கிராப். 59% யூஎஸ் சாயில்ல ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கார்ன், அதுக்கு பின்னாடி சோயா, அதுவும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. இந்த தேன் பூச்சிக்கு 2 பூ தான் கிடைக்கும்
அந்த 2 பூ மக்காச்சோள பூவும் சோயாவோட பூவும் தான். தட் இஸ் ஆல்சோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பொருளை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த ஹனிபீஸ் தான் நமக்கு பெரிய சாட்சியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மார்க்கெட் ட்ரிவன் டெக்னாலஜி, நத்திங் அபவுட் சயின்ஸ். சயின்ஸே இல்லை இதில். இந்த எக்கோசிஸ்டத்தை அழித்து எல்லாத்தையும் அழிச்சா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். நம்ம சேனாதிபதி ஐயா அழகாக எடுத்து கொடுத்தாங்க காலையில். எல்லாரையும் வாழ வைக்க வேண்டியது தான் விவசாயியோட வேலை. அந்த விவசாயியை வாழ வைக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. உணவு கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ சாப்பாடுங்கிறது இன்னைக்கு உணவு பஞ்சத்தை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் எங்கள் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸோட வேலை என்னவா இருக்குன்னா, நம்பிக்கை கொடுத்து அந்த லேண்ட்ஸை வந்து புனரமைக்கிறதா இருக்கு. இந்த பாதையில், இந்த பயணத்தில் நாங்கள் இது வரைக்கும் அந்த 25 டிசாஸ்டர் நான் சொன்னது, ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் மக்களோட போயிருந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த விஷயங்களில் செஞ்சுக்கிட்டே வரோம். இதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய அளவில் கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் கிடைக்கல. ஆனால் நாங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸை உருவாக்கியிருக்கோம். இந்த ஸ்கூல்ஸை உருவாக்கும் போது நான் என்னுடைய டீம்மேட் கிட்ட எப்பவும் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் ஊரில் வேலுமணி சார்னு ஒருத்தருங்க இருக்காங்க. அவங்க தைரோ கேர் அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க. அந்த ஊரில் இருக்க விவசாயிக்கிட்ட நான் சொல்லுவேன், இவரை நான் இந்தியா பூரா கொண்டு போயிருக்கேன். எப்படி கொண்டு போனேன்னா, அவரோட லேப் இந்தியா பூரா இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களோட ஃபார்ம் ஸ்கூல்ஸ், ஒவ்வொரு ஃபார்ம் ஸ்கூல்லையும் ஃபார்மர்ஸ் வந்து படிச்சுட்டு போகிறாங்க. அந்த நம்பரை அதிகப்படுத்தும் போது நான் சொல்லுவேன், ஒரு டெக்னாலஜியை இவ்வளோ தூரம் எங்கள் ஊருக்காரரு உலகம் பூரா கொண்டு போயிட்டாரு, இந்தியா முழுக்க கொண்டு போயிட்டாரு, இவங்க எல்லாம் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். அப்போ இது மாதிரி நம்ம நிறைய ஸ்கூல்ஸை உருவாக்கணும்னு நாங்கள் நிறைய மோட்டிவேட் பண்ணுவேன். எங்களோட ஸ்டோரி இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு சொல்லி எங்கள் ஆர்கனைசேஷன் பேரை இன்ஸ்பயர்னு நாங்கள் மாற்றிட்டோம். எல்லாரும் எங்களை இன்ஸ்பயர் ரேவதின்னு கூப்பிட ஆரம்பிச்சு நான் அதவே எங்கள் நிறுவனத்தோட பேராக மாற்றிட்டேன். ஆனால் எங்களுக்கும் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு வேல்மணி சார் மாதிரி, ரோட்டரி கிளப் மாதிரி நீங்களாம் இருக்கீங்க. உங்களோட வேலைக்கு தான் எங்களையும் ரீசார்ஜ் பண்ணுது. இந்த ஜேர்னியில் நாங்கள் மட்டும் தனியாக இல்லை, எங்களோட சேர்ந்து உங்களை மாதிரி ஆயிரம் ரொட்டேரியன்ஸ் இவ்வளோ நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. 2 நாள் வந்து ஒரு திருவிழா மாதிரி. ரோட்டரியில் ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, ஒரு ஃபேமிலி ஃபீலிங். எப்போ வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி, ரோட்டரியில் நாங்கள் வந்தோம் பாருங்க, 4 நாளாக எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. கிளம்பிட்டீங்களா, எங்கே வந்திருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு அங்கே நிற்கிறாங்க. நாங்கள் இந்த ஃபார்மாலிட்டி வேண்டான்னா அவங்க விடவே மாட்டேன்ட்டாங்க. ஐயோ, எங்களை அந்த டீம் வந்து எங்களை திட்டிடுவாங்க, உங்களை நாங்கள் கவனிச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கல்ச்சர் இஸ் த ரியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரோட்டரி. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ப்ளீஸ் கண்டினியூ. எங்களோடையும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க ரொட்டேரியன்ஸ். நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்திய விவசாயத்தை திரும்ப ரீஜென்ரேட் பண்ணி, நம்ம சீட்ஸ் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணி, நம்ம மாடுகளை எல்லாம் காப்பாற்றி, நம்ம வருங்காலத்துக்கான உணவை நம்ம வச்சுட்டு போக வேண்டியிருக்கு. நீங்கள் யார் வேணாலும் நாகப்பட்டினத்தில் இந்த சோழர்கள் கதையெல்லாம் படித்து நாங்கள் நாகப்பட்டினத்துக்கே போக வேண்டியதாகிடுச்சு. சுனாமியோட அவங்கள விட்டுட்டு வர முடியல. ஸோ அங்கே எங்களுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது. அதை நாங்கள் மாடல் ஃபார்மாக மாற்றி வச்சுருக்கோம். நீரின்றி அமையாத உலகுன்னு காலையில் சொன்னீங்க. ப்ளீஸ் கேரளா ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு நியர் வேளாங்கண்ணி. வி ஹாவ் அ ஃபார்ம் ஸ்கூல் ஆழியூரில். அந்த ஃபார்ம் ஸ்கூலில் ஒரு 6400 ட்ரீஸோட ஒரு 5 ஃபார்ம் பாண்ட்ஸ் வச்சுருக்கிறோம். 4ல் 1 பங்கு குளமாக்கிட்டோம். இப்போ இன்னைக்கு தேதியில் 13 கோடி லிட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெயின் வாட்டர். இதை வச்சு தான் நாங்கள் ரவுண்ட் த இயர் கல்டிவேஷன் பண்ணுறோம். எப்படி அந்த ஃபார்ம் ரெசிலியண்ட்டாக இருக்குன்னா, கஜா புயலில் எல்லாமே விழுந்துருச்சு. அன்றைக்கி ராத்திரி எங்கள் ஃபார்மை நாங்கள் எங்கள் டீம் கிட்ட ஒப்படைச்சிட்டு கடற்கரைக்கு போயிட்டோம். புயல் என்ன பண்ணுதுன்னு எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக. திரும்ப வரும்போது எங்களுக்கு மனசே இல்லை. பட் எங்கள் ஃபார்முக்குள்ளே வந்து பார்த்தா ஷெட்டெல்லாம் பறந்து போச்சு, எல்லா கூரைகளும் போயிடுச்சு. ஆனால் ஒரு மரம் கூட விழுகவே இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் ட்ரீ கூட, 6400 மரத்தில் ஒரு மரம் கூட விழலை. என்னன்னா, நாங்கள் விண்டு பேரியர் வச்சுருந்தோம். அந்த காற்று தடுப்பான் வழியாக காற்று பூந்து வரப்போ உள்ளே வந்த காற்றோட விண்டு வெலாசிட்டி ரொம்பவே குறைஞ்சி போச்சு. புயலில் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம்.
இனி ஆனுவல் எக்ஸாமில் என்ன ஆகும்னு தெரியாது. பட் எதுக்காக சொல்கிறேன்னா, இயற்கை ஒருபோதும் கைவிடாது, சோதிக்கும், ஆனால் கூட நடந்து வரும். பல 100,000 வருஷமாக இங்கே லைஃப் ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாம் அதை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் ஆன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அது 100 ஸ்டெப் எடுத்து வைக்கும். இவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரோட்டரிக்கும் இங்கே இருக்கிற மற்ற ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். நன்றி, வணக்கம். Thank you, Revati Madam.